நீங்க டிஎன்ஹெச்பில வீடு வாங்கணும்னு பாக்குறீங்க. அங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்ததும் நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டா அந்த வீடு எனக்கு தானா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் தோணும். FCFSனா முதல்ல வர்றவங்களுக்கு வீடு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே புக்கிங் பண்ண போயிடாதீங்க. ஏன்னா ஒரே வீட்டை 2 பேர் விரும்புனா என்ன ஆகும்? நமக்கு பிடிச்ச யூனிட்டை நாம சூஸ் பண்ண முடியுமா? லாட்டரி மாதிரி இங்கேயும் குழுக்கள் ஏதாவது இருக்குமா? நான் முதல்ல வெப்சைட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் நான் புக்கிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ்? டிஎன்ஹெச்பில FCFS உண்மையில எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த FCFS அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சிம்பிளா சொன்னா முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை. டிஎன்ஹெச்பில சில ப்ராப்பர்ட்டிஸை இந்த முறையில ஆன்லைன் புக்கிங் மூலமா விற்பனை செய்யுது. அதாவது லாட்டரி மாதிரி எல்லாருடைய அப்ளிகேஷனையும் சேர்த்து யாருக்கு வீடு கிடைக்குன்னு குழுக்கள் போட்டு தேர்வு பண்றது கிடையாது. இங்க ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வேற. நீங்க பாக்குற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு புக்கிங் எப்படி ஓபன் பண்ணிருக்காங்க, எந்த யூனிட்ஸ் இருக்கு, அந்த புக்கிங் ப்ராசஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், இது எல்லாம் தான் முக்கியம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. முதல்ல வர்றவர்னா வெப்சைட்டை முதல்ல ஓபன் பண்றவரா, அப்ளிகேஷனை முதல்ல ஃபில் பண்றவரா, இல்ல புக்கிங் ப்ராசஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றவரா? இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். நான் வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டேன் அதனால வீடு எனக்கு தான் அப்படின்னு நினைச்ச கூடாது. அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு புக்கிங் எப்படின்னு டிஎன்ஹெச்பி சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல 20 யூனிட்ஸ் இருக்கு. புக்கிங் ஓபன் ஆகுது. நீங்க ப்ராசஸை சரியா கம்ப்ளீட் பண்ணி ஒரு யூனிட்டை செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூனிட்டை அடுத்தவர் வந்து எடுக்கவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல டைமிங் ரொம்ப முக்கியம். ஆனா சீக்கிரமா போறேன்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டியை செக் பண்ணாம போயிடக்கூடாது. நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பொருந்துதா, என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க, பேமெண்ட் எப்படி, எவ்வளவு டைம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ லாட்டரிக்கும் FCFSக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்திரலாம். லாட்டரி அதாவது குழுக்கள் முறைக்கும் FCFSக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்திரலாம். லாட்டரி மெத்தட்ல தகுதியான அப்ளிகேஷன்ல இருந்து எலக்ட்ரானிக் டிரா ஆஃப் லாட்ல அதாவது குழுக்கள் முறையில செலக்ஷன் நடக்கும். அதனால லாட்டரியில நம்ம கேள்வி என் பெயர் டிராவ்ல வருமாங்கிறது தான் இருக்கும். ஆனா FCFSல கேள்வியே வேற. நான் புக்கிங் செய்யும் நேரத்துல என்ன அவைலபிளா இருக்கு, இதுதான் முக்கியம். ஒரு பக்கம் குழுக்கள், இன்னொரு பக்கம் FCFS அவைலபிள் யூனிட்ஸ் பிளஸ் புக்கிங் ப்ராசஸ். அதனால 2 முறையும் ஒரே மாதிரின்னு கிடையாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஒரு யூனிட்டை 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. FCFSல அந்த யூனிட்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. FCFSல அந்த ப்ராப்பர்ட்டியை முதல்ல வேலிடா புக்கிங் கம்ப்ளீட் ஆகிற ப்ராசஸ்க்கு ஏற்ப அலோகேஷன் நடக்கும். அதனால எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்குன்னு மட்டும் போதாது, நீங்க புக்கிங் செய்யற நேரத்துல அது அவைலபிளாவும் இருக்கணும். நமக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண முடியுமாங்கிறதா அடுத்த கேள்வி. இதுதான் நிறைய பேரோட டவுட்டா இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்ல பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நீங்க புக்கிங் செய்ய வரும்போது சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி போயிருக்கும், அதாவது சேல் ஆயிருக்கும், புக் ஆயிருக்கும். மீதம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு சாய்ஸஸா இருக்கும். அதனால ஜென்ரலி சீக்கிரமா போனா சாய்ஸஸ் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. டைம் ஆக ஆக ஆப்ஷன் குறையலாம். ஆனா முதல்ல வந்துட்டேன், எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுதான் ஃபைனல். ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோங்க, FCFSல ஸ்பீடு மட்டும் போதாது, ரைட் இன்ஃபர்மேஷன் பிளஸ் ரைட் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் பக்கம் வரலாம். TNHP ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்கன்னு முதல்ல பார்த்துட்டு ரெடியா வச்சுக்கணும். ஆதார் கார்டு, ஐடென்டி ப்ரூஃப், கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சர்டிபிகேட்ஸ் மற்றும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இப்படி நிறைய இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா TNHP ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஒரே டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்காது. ஒரு ப்ராஜெக்ட் கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையில்லாம இருக்கலாம். நீங்க பாக்குற ப்ராப்பர்ட்டிக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் இல்லாம போயிருச்சுன்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது அது பெரிய ரிஸ்கா கூட ஆகலாம். அதனால ஆரம்பத்திலேயே செக் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது அவைலபிளாவும் இருக்கு, புக்கிங் பண்ணலாம். அப்போ அடுத்த கேள்வி, எவ்வளவு பணம் கட்டணும்? இதுக்கு எல்லா TNHP ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஒரே ஆன்சர் கிடையாது. புக்கிங் அமௌண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு மாதிரி இருக்கலாம், இனிஷியல் பேமெண்ட் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொரு ப்ராஜெக்ட்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். அதனால ஒரு TNHP ப்ராப்பர்ட்டிக்கு சொன்ன பேமெண்ட் அமௌண்ட்டை இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கும் அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. நீங்க வாங்க நினைக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிக்கான நோட்டிபிகேஷன்ல என்ன பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கோ அதை தான் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா மட்டும் போதாது, எலிஜிபிலிட்டி சரியா இருக்கணும், டாக்குமெண்ட் சரியா இருக்கணும், பேமெண்ட் டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கணும், புக்கிங் ப்ராசஸ் சரியா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் மாதிரி நினைச்சுங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல 100 யூனிட்ஸ் FCFSக்கு இருக்கு. புக்கிங் காலையிலேயே ஆரம்பிக்குது. முதல் சில நேரத்துல 40 யூனிட் சேல் ஆயிருச்சு. நீங்க மதியம் போய் பாக்குறீங்க. அப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மீதம் இருக்கிற அவைலபிள் யூனிட்ஸ் தான் உங்களுக்கு சாய்ஸஸா இருக்கும். அதனால FCFSல லேட்டா போனா வீடு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நமக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் FCFSல டைமிங்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ். FCFSங்கிற பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் டீடைல்ஸ் மாறலாம்.
ப்ராப்பர்ட்டி டைப், லொகேஷன், பிரைஸ், இன்கம் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி, பேமெண்ட் டேர்ம்ஸ், புக்கிங் கண்டிஷன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகும். FCFSனா எல்லா TNHP ப்ராப்பர்ட்டிஸுக்கும் இதே எக்ஸாக்ட் ப்ராசஸ்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க வாங்க நினைக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கான நோட்டிபிகேஷன் தான் ஃபைனல் ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். சரி, நீங்க TNHP FCFS ப்ராப்பர்ட்டிக்கு போறீங்கன்னா இந்த 5 விஷயம் மட்டும் முதல்ல செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட், எலிஜிபிலிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பொருந்துதான்னு செக் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, அவைலபிள் யூனிட்ஸ். நீங்க விரும்புற யூனிட் இன்னும் இருக்கான்னு பாத்துக்கங்க. மூணாவது, டாக்குமெண்ட்ஸ். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரா உங்க மொபைல் ஆர் லேப்டாப்ல PDF-ஆ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது, பேமெண்ட். எவ்வளவு இனிஷியல் அமௌண்ட், பேலன்ஸ் எப்போ அப்படிங்கறது டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அஞ்சாவது, டெட்லைன். புக்கிங் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த 5 விஷயமும் கிளியரா இருந்தா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வரைக்கும் FCFSனா என்ன, லாட்டரிக்கும் FCFSக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, நமக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிக்கு டைமிங் ஏன் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா உண்மையான வேலை அடுத்த வீடியோல தான் இருக்கு. ஏன்னா TNHP வெப்சைட்ல போய் சரி FCFS வீடு எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சா அங்கதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், அவைலபிள் யூனிட்ஸ் எங்க பார்க்கணும், நமக்கு பிடிச்ச யூனிட்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், புக்கிங் ப்ராசஸ்ல அடுத்து என்ன செய்யணும், இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். TNHP வீடு அல்லது மனை வாங்க நினைக்கிறீங்கன்னா அடுத்த வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. TNHP வீடு வாங்க நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.